சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு வீர வணக்கம் 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 டைனமிக் லீடர் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு வீர வணக்கம் 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 ஜேபி முகத்தின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு வீர வணக்கம் 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 எங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு எங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு வீர வணக்கம் 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 சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு களத்திலே சாதி ஒழிப்பு களத்திலே சாதி ஒழிப்பு களத்திலே சாதி ஒழிப்பு களத்திலே சாவை கண்ட வீரருக்கு சாவை கண்ட வீரருக்கு வீர வணக்கம் 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 சிந்திய ரத்தம் வீண் போகாது சிந்திய ரத்தம் வீண் போகாது சிந்திய ரத்தம் வீண் போகாது சிந்திய ரத்தம் வீண் போகாது சீரும் படைகளை பின்வாங்காது சீரும் படைகளை பின்வாங்காது சீரும் படைகளை பின்வாங்காது சீரும் படைகளை பின்வாங்காது வீர வணக்கம் 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 எங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு எங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மறக்க மாட்டோம் 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 நீங்கள் செய்த தியாகத்தை மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் வீர வணக்கம் 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 பகுஜன் சமாஜ் தத்துவத்தை எடுத்து சென்ற அண்ணனுக்கு வீர வணக்கம் 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 நன்றி. வழக்கறிஞர் திரு மகேந்திரன் அவர்கள் உரையாட அன்பு அழைக்கிறேன். அவர்களின் இந்த நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரும் சமத்துவ லீடருமான மரியாதைக்குரிய அண்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் கே ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் இந்த 16ஆம் நாள் நினைவேந்தல் கூட்டத்திற்கு வீர வணக்கம் செலுத்தவும் வீர உரையாற்றவும் இங்கே வருகை புரிந்துள்ள மாண்புமிகு நீதிபதி எம் சிட்டிபாபு அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள ஊத்துக்கோட்டை வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் ஏ வேல்முருகன் அண்ணன் அவர்களுக்கும் வழக்கறிஞர் ஏ ரஞ்சித் குமார் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் நாம் தமிழ் கட்சியின் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் உமா மகேஸ்வரன் அவர்களுக்கும் மற்றும் வழக்கறிஞர் ஜி சதீஷ் அவர்களுக்கும் மற்றும் வழக்கறிஞர் பி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் மற்றும் இளைஞர்களின் செயலாளர் அருமை சகோதரர் ஏ பாகிராஜ் அவர்களுக்கும் மற்றும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் கன்னியப்பன் அவர்களுக்கும் மற்றும் இந்த வீர நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இங்கே சிறப்புரையாற்ற இருக்கின்ற அருமை தம்பி வழக்கறிஞர் எஸ் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் இங்கு கலந்து கொண்டு இங்கு வீர வணக்கம் செலுத்தியுள்ள அனைத்து தென்னாலூர்பேட்டை கிராம இளைஞர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் நெஞ்சார்ந்த வீர வணக்கத்தை இந்த நேரத்தில் உருவாக்கிக் கொள்கின்றேன். மறைந்த சமத்துவ லீடர் மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அவர்களை பற்றி ஒரு சில நொடிகள் மட்டும் நான் பேசிவிட்டு நிறைவு பெற்று விடுகிறேன்.
அண்ணன் அவர்களின் பெற்றோர் திராவிட இயக்கத்திலே இருந்திருந்தாலும் திராவிட இயக்கத்தின் ஈர்ப்பால் அவர் கவரப்படவில்லை. அண்ணன் அவர்கள் பாபா சாஹேப் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகளை அணிகளை ஏற்றுக்கொண்டு சிறு வயதில் இருந்து பாபா சாஹேப் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் புத்தகத்தில் படித்த ஒரே ஒரு நபர் எங்களுக்கு தெரிந்த நபர் யார் என்று சொன்னால் புரட்சியாளர் சமத்துவ லீடர் கே ஆம்சாங் அண்ணன் அவர்கள் தான். அண்ணன் அவர்களை பற்றி சொல்லலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். அண்ணன் அவர்கள் கடந்த 2006ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சியில் நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 99வது ஆண்டு உறுப்பினராக முதல்வரில் போட்டியிடுகின்றார். அதில் மாபெரும் வெற்றி அடைகின்றார். வெற்றி அடைந்த பிறகு அண்ணன் முதலில் ஆரம்பித்த இயக்கம் பாபா சாஹேப் பி ஆர் அம்பேத்கர் அவர்களும் தலித்த மக்கள் இயக்கம் என்று ஆரம்பித்து அன்று முதல் இன்று வரை நாங்கள் சொன்னோம். கல்லூரி மாநில கல்லூரியில் BA படித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் போது நீங்கள் முதலில் அரசியலமைப்பு சட்டத்தை கற்க வேண்டும், இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பற்றி ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் தெரிய வேண்டும், அரசியல் தெரிய வேண்டும் என்று எங்களை தோற்பட்டு எங்களுக்கு வழக்கறிஞர் மீது ஒரு நம்பிக்கையை ஊட்டி எங்கள் வழக்கறிஞர் பணியாற்றிய ஒரு உறுப்பினராக இருந்தார். ஒரு மாபெரும் வீரர். அது மட்டுமல்ல, சுமார் 1000 கணக்கான வழக்கறிஞர்களை சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்ற வைத்தவர். இன்று அவர் நம்முடன் இல்லை என்றாலும் அவர் செய்த பணிகளை நாம் மறக்க முடியாது. உதாரணமாக சொல்ல போனால் சுமார் 6-7 ஆண்டுகளுக்கு முன்பு கூட நம்முடைய தென்னாலூர்பேட்டை கிராமத்திலே சுமார் 3 குழந்தைகள் போலியோ சொட்டு மருந்தால் கொடுக்கப்பட்டு சுமார் 1.5 மணி அளவிலே நம் ஊருக்கு வந்து பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்களை சந்தித்து ஆறுதல் கூறி அதற்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி குரல் கொடுத்த ஒரு மாபெரும் வீரர். இன்னும் அண்ணன் அவர்களை பற்றி சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். அதே நேரத்தில் இன்று அவர் கடந்த 5ஆம் ஆண்டு சில சமூக விரோதிகளால் கொடூரமாக தாக்கப்பட்டு உயிரிழந்தார். அந்த சம்பவம் நம் எல்லோருடைய மனதிலும் இன்றும் துவண்டு போகாமல் அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட சமூக விரோதிகளை யார் அந்த படுகொலைக்கு காரணம் என்பதை கண்டுபிடித்து உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய மாணவர்களுக்கு நான் நன்றி கடன் பாராட்டி மற்றவர்கள் வாக்குப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். ஜெய்ஹிந்த். அமர் திரு கே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சில சமூக விரோதிகளாலும் கூலிப்படையினாலும் கடந்த 5ஆம் தேதி தன்னுடைய கனவு இல்லம் கட்டி வரக்கூடிய பகுதியிலே படுகொலை செய்யப்பட்டார். அவருக்கும் எனக்குமான தொடர்பு இந்த கிராமத்திலே பதிவு செய்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நினைக்கிறேன். 1999ஆம் ஆண்டு அவருக்கு 22 வயது. அப்பொழுது காங்கிரஸில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு ரங்கநாதன் அவர்களோடு இணைந்து பணியாற்றி வந்த காலம். இந்த பகுதியிலே மகளிருக்கான தயார் பயிற்சியை கொடுத்து கொண்டிருந்தோம். ONGC ஒரு 12 இயந்திரங்களை கொடுப்பதாக உறுதி கொடுத்தார்கள். ஒரு 6 இயந்திரம் தேவை என்று உதவிக்காக என்னுடைய கல்லூரி தோழரை அழைத்துக் கொண்டு அவருடைய இல்லத்திற்கு ஒரு 7 மணிக்கு சென்றிருந்தோம். அவருக்கு அப்பொழுது ஒரு 21-22 தான் வயது. அப்பொழுது ஒரு கரலக்கட்டை சுற்றி கொண்டிருந்தார். அந்த அவருடைய உடல் வாகு என்பது அவரை அந்த நாளில் சந்தித்து நான் முதற்கொண்டு அவர் கடைசியாக நான் 2017 சந்தித்தேன். அதுவரைக்கும் எந்த விதமான மாற்றம் இல்லாத ஒரு தேகத்தை அவர் பெற்றிருந்தது மிக சிறப்பு. அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அவர் அருகாமையிலே பழகியவர்களுக்கு அது நன்கு தெரியும். அவர் வரலாற்று சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்தியா முழுவதும் who is the Armstrong, யார் இந்த ஆம்ஸ்ட்ராங் என்று பேச வைத்தது 2006ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற ஒரு பொதுத் தேர்தல். அப்பொழுது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி நீதியரசர் இப்ராஹிம் கலிமுல்லா என்பவர்கள் இருந்தார்.
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 200 வார்டுகளுக்கான தேர்தல் நடைபெறுகிறது. 199 மாண்பமை சென்னை மாநகரத்தினுடைய மாமன்றத்தினுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஒரே ஒருவர் மட்டும் யானை சின்னத்தில் வெற்றி பெற்று தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்படுகிறார். அப்பொழுது நடைபெற்ற அந்த தேர்தல் நடைமுறைகள் மீறப்பட்டதன் காரணமாக 200 மாமன்ற உறுப்பினர்களின் பதவிகளையும் சென்னை உயர்நீதிமன்றம் ஷோ ஓட்டாக எடுத்து அந்த தேர்தலையே ரத்து செய்தது. அப்பொழுது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களால் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக நான் நின்றேன், இந்த முறைகேடுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று அந்த நீதிமன்றம் விசாரணையில் இருக்கும் பொழுதே அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்களால் நீங்கள் இந்த மனுவை தாக்கல் செய்ய வேண்டாம், இந்த 200 மாமன்ற உறுப்பினர்களுடைய பதவியும் ரத்து செய்வதை நீங்களும் ஒத்துக்கொள்ளுங்கள் என்று நேரடியாக முதலமைச்சர் அதனை தலையிட்டார். அப்பொழுது அண்ணன் அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் நான் நியாயமான முறையில் இந்த தேர்தலை சந்தித்தேன், மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன், என்னுடைய ரத்தை மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றம் அங்கீகரிக்க கூடாது என்று செய்தார். அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. அந்த ஒரு உறுப்பினர் பதவி மட்டும் நியாயமான முறையில் தேர்தல் நடைபெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டதாக மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றத்தாலே அறிவிக்கப்பட்டது. அப்போதுதான் USC ஆம்ஸ்ட்ராங் என்று சொல்லி இந்தியா முழுமைக்கும் தெரிய ஆரம்பித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில் ஆட்சி அதிகாரம் எப்படி இருக்கும், அவருடைய செல்வாக்கு எப்படி இருக்கும் என்பதை நாம் எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் அவர் அம்மையார் மாயாவதி அவர்களை சந்தித்து இந்த மாநிலத்தினுடைய BSP கட்சிக்கு மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பிறகு அவருக்கு ஒரு நெருக்கடியான காலம் வருகிறது. மரியாதைக்குரிய சகோதரி சிவகாமி IAS அவர்கள் தன்னுடைய IAS பணியை தொடர்ந்து அம்மையார் மாயாவதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது உத்தரப்பிரதேசத்திற்கு சென்று சந்தித்து கட்சியில் இணைகிறார். அப்போது தலைவர் பதவியை ஒரு விட்டுக் கொடுக்க விரும்புகிறார். இருந்தாலும் அந்த அம்மையார் அவர்கள் முதன்மை செயலாளர் என்கின்ற பொறுப்பை ஏற்று இவரை தலைவராகவே தொடரச் செய்கின்றார். அதன் பிறகு அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பில் இருந்து விலகி திரும்பவும் பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைய வருகிறார். அப்பொழுது இருவரையும் அழைத்து பேசும் பொழுது தன்னுடைய தலைவர் பதவியை செல்வ பெருந்தகை அவர்களுக்கு விட்டுக் கொடுத்து இவரை முதன்மை செயலாளராக மாற்றப்படுகிறார். இதை எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஒரு சமத்துவத்தை ஒரு சமத்துவங்களில் தயங்கியதே இல்லை என்பதை மிக தெளிவாக காட்டியது. அதனைத் தொடர்ந்து எனக்கு அவரை நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கவில்லை, காரணங்களும் கிடைக்கவில்லை. 2017ஆம் ஆண்டு என்னுடைய மூத்த வழக்கறிஞர் என்னோடு சகோதரனாக பழகிய காலம் சென்ற காக்கலூர் ராஜேந்திரன் அவர்களோடு இணைந்து அண்ணன் அவர்களை சந்திப்பதற்காக நாங்கள் சென்றோம். அப்போது என்னை அறிமுகப்படுத்தி வைத்தார். நான் அவரிடத்தில் நான் அறிமுகப்படுத்திக் கொண்டேன். 1999ஆம் ஆண்டு உங்களை நான் சந்தித்திருக்கிறேன் இந்த காரியத்துக்காக என்று நினைவு வந்தது. எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், அவரை நான் சந்திக்க போகும் பொழுது நான் 40-50 பேரை கடந்துதான் அவரை சந்திக்க வேண்டியது. அவருடைய வீட்டிலே பேட்மிண்டன் விளையாடக்கூடிய கோர்ட் இருந்தது. அவர்களை தாண்டிதான் அவ்வளவு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்திற்குள் அவர் இருந்தார். அவ்வளவு சாதாரணமாக அவரை சந்திக்க முடியாது. நான் சொல்வது 1999 அல்ல, 2017. பிறகு போய் சந்தித்து பேசி முடித்தோம். எனக்கு இந்த அம்பேத்கர் பேச்சு எழுத்தும் என்கின்ற வால்யம் அடங்கி 36 வேலையத்தை தன்னுடைய சொந்த கைகளாலே, அவர் சொன்னால் பணி செய்வதற்கு அங்கே 100-200 பேர் இருக்கிறார்கள், தன்னுடைய சொந்த கரங்களாலே கொண்டு வந்து என்னுடைய பழைய வாகனம் ஒன்று வைத்திருந்தது சாண்ட்ரோக்கார், அவருடைய சொந்த கைகளாலே எனக்கு வைத்து அனுப்பி வைத்தார். திரும்ப அதே ஆண்டு ஒரு முறை அவரை நான் சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுகின்ற பொழுது, கொண்டு சென்றீர்களே, என்ன பகுதியை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னார். அப்பொழுது நான் சொன்னேன், நான் காந்தியும் காங்கிரசும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு செய்தது என்ன என்கின்ற ஒரு தலைப்பிலே நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். அதிலே பலவிதமான நுட்பமான கேள்விகளை என்னிடத்தில் எழுப்பினார். அந்த ஆய்வு என்பது ஒரு புத்தகத்தை முழுமையாக படித்த ஒருவனுக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட நுட்பமான கேள்விகளை கேட்க முடியும். அப்படிப்பட்ட கேள்விகளை என்னிடத்தில் தொடுத்தால் நானும் என்னால் இயன்ற அளவுக்கு பதில் சொல்வேன். ஆய்வின் அடிப்படையில் பதில் சொல்வது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். அதன் பிறகு இந்த பூனா ஒப்பந்தத்தை குறித்து நாங்கள் அந்த தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் அண்ணனை தாக்குவதற்காக முயற்சி செய்கிறார்கள். ஒரு மாதமாக முயற்சி செய்வதாக முதல் கட்ட தகவலில் தெரிய வருகிறது. ஒருவனுக்கு கூட அவரை நேரடியே சென்று தாக்கக்கூடிய தைரியம். முதல் தாக்குதலே பின்னால் இருந்துதான் தாக்குகிறார். ஏனென்றால் ஒரு 40 பேரை அவர் எதிர் தாக்குதல் செய்யக்கூடிய உடல் வலிமை பெற்றவர். அவர் பாக்ஸர்.
அதாவது மேடையில பாக்ஸிங் செய்யக்கூடியவர் கராட்டாவில் நுட்பமாக ஒரு 4-5 கருப்பு பட்டியை அவர் வாங்கியவர். எதிரே அவரை தாக்க முடியாது, எதிரே தாக்கினால் தோல்வியில் முடியும் என்கின்ற ஒரு நுட்பத்தை மட்டும் சமூக விரோத கும்பலுக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த படுகொலை மிக தெளிவாக தெரிகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு வீரன் எப்பொழுதுமே ஒரு சமத்துவத்தை காண்கின்ற தலைவர்கள் இறந்து விடுவதாக நாம் வரலாற்றிலே படித்ததில் 1க்கு 100, 100க்கு 1000, 1000க்கு லட்சம், லட்சத்திற்கு கோடி என்று வளருமே தவிர அது விழுந்து விடுவதில்லை. ஆனால் இந்த மரணம் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், சமத்துவத்திற்காக போராடக்கூடிய அனைத்து தலைவர்களும் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட பாதுகாப்பு அரண்களுக்குள் அவர்கள் உட்படுத்த வேண்டும், அதே சமயம் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய அரசின் கேந்திரங்கள் அவர்களுக்கு அரசின் மூலம் வழங்கப்பட வேண்டிய பாதுகாப்பு எவ்வளவு அவசியமானது என்பதை இந்த மரணம் உணர்த்தி இருக்கிறது. அதனால்தான் பல்வேறு கோரிக்கைகள் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு அளிக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு, ஒரே ஒரு விடயத்தை மட்டும் சொல்லி நேரத்தின் அறவை கருதி முடித்துக் கொள்கிறது. அவர் ஒரு துப்பாக்கி வைத்திருக்கிறார். அந்த துப்பாக்கியினுடைய நுட்பம் தெரியாத தோழர்களுக்கு தெரிய வேண்டும். அது இத்தாலி நாட்டிலே தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி. அந்த துப்பாக்கியினுடைய உரிமம் சர்வதேச உரிமம் பெற்ற துப்பாக்கி. ஒரு சர்வதேச உரிமத்துடன் ஒரு துப்பாக்கி பெற வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு அரசினுடைய அந்த விதிமுறைகளை உட்பட்டுதான் அதை வாங்க வேண்டும். அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு வாங்கியதற்கு அவருக்கு அந்த தகுதி இருக்க வேண்டும். If the person who has not eligibility, the government will not permit to make the gun. அதாவது ஒரு துப்பாக்கியை மேற்கொள்வதற்கு அவருக்கு உண்டான அத்தனை தகுதிகள் எல்லாம் விட்டால் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சகம் பரிந்துரை செய்ய வேண்டும், அவர்கள் அனுமதி அளிக்க வேண்டும். அந்த துப்பாக்கியினுடைய நுட்பம் என்னவென்று சொன்னால் அதனுடைய எடை 400 கிராம். ஒரு முறை அதை அழுத்தினால் 6 பிஸ்டல்கள் வெளியில் வரும். அகைன் இன்னொரு முறை பிஸ்டல் ஆன் பண்ண மறுபடியும் ரிவர்ஸ்ல ஒரு 6 பிஸ்டல் வெளியில் வரும். இதை எப்போது அவர் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார், எப்பொழுது அவர் கையில் வைத்துக் கொள்ளவில்லை என்பதை மிக நுட்பமாக ஒரு ஆட்டோ டிரைவரால் அது கண்காணிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட எல்லா பாதுகாப்பு அவர் சாதாரணமாக எனக்கு அவர் தனியாக நின்று கொண்டிருந்தார் என்பதை நான் அறியும் பொழுது மிகவும் நான் அதிர்ச்சிக்குண்டானேன். எங்களை போன்றவர்கள் பார்ப்பதற்கு அவரை பார்க்கக்கூடிய காலங்களில் 40-50 பேர் கடந்துதான் போய் பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் இருக்கும். ஆனால் நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசத்திற்குரிய ஒரு சமத்துவத்தை பேணக்கூடிய ஒரு தலைவரை இந்த சமூகம் இழந்து விட்டதாக நீங்கள் கருதலாம். ஆனால் மானுட சமூகம் இழந்திருக்கிறது, ஒரு தேசம் இழந்திருக்கிறது. அது ஒரு தனிப்பட்ட குடும்பத்திற்கான இழப்பல்ல. எதிர்கால இந்தியாவை உருவாக்கக்கூடிய ஒரு கனவோடு வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய தலைவனுடைய மறைவு. அந்த மறைவிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய என்று சொன்னால் அவருடைய விடுமியங்கள், வேல்யூஸ் எதை விட்டு வைத்து போயிருக்கிறார். அவர் மிகவும் எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியது என்னவென்று சொன்னால் அந்த 36 வேல்யூஸ் கொடுப்பார். கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்வார், உங்களுக்கு எல்லாம் ஒரு 100 கோடி 200 கோடி கொடுக்கணும்னு தானே ஆசை, இருந்தாலும் அது இல்லை, பல லட்சம் கோடி மதிப்புள்ள இந்த புத்தகத்தை கொடுக்கிறேன் என்று அந்த அம்பேத்கர் பேச்சு எழுத்தும் என்கின்ற அந்த புத்தகத்தை கன்னியாகுமரி முதற்கொண்டு கும்மிடிப்பூண்டி வரைக்கும் அநேக வழக்கறிஞர்களுக்கு, அநேக சமூக சிந்தனையாளர்களுக்கு, தத்துவார்த்தவாதிகளுக்கெல்லாம் கொடுத்த பெருமை ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அவர்களை சாரும். என்னை விட ஏறத்தாழ 5 ஆண்டுகள் அவர் சிறியவர். இருந்தாலும் அவரை அண்ணா என்று அழைப்போம், அவரும் அண்ணா என்று அழைப்பார். அவர் 2000 ஆண்டிலிருந்து தான் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். நேரடியாக சந்தித்தது அந்த சமுதாயத்துல சமத்துவம் காண வேண்டும் அப்படின்னு ஒரு கனவு கண்ட ஒரு சமத்துவ நாயகன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். அதாவது ஒரு சமுதாயத்துல பிறந்து சமத்துவத்தை காண வேண்டும் என்று கனவு கண்ட ஒரு நாயகன். நன்றி, அருமையான ஸ்பீச். அடுத்ததாக அருமை நண்பர் பள்ளியின் தாளாளர் டாக்டர் ஜி சதீஷ் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறோம். அன்பான ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நினைவு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அருமை நண்பர் பழனி அவர்களுக்கு இந்த வரலாற்று அண்ணனை பற்றி பேசும்போதுதான் இந்த கிராமத்தில் ஒரு மாபெரும் விழாவை ஏற்படுத்தியதுக்கு பாண்டியுடைய பேரும் பொதிக்கப்பட்டிருந்தோம். இந்த அரிய நிகழ்வுக்கு எனக்கு வாய்ப்பளித்த அன்பு நண்பர் பழனிக்கு முதலில் என் நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சமத்துவ தலைவர்ன்றது நமக்கு மட்டும் இல்லை, இது எங்கேயோ தலித்து தலைவர்கள் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பான அறிஞர் தான் நம்ம ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு 2006ஆம் ஆண்டு நமது ஊராட்சி மன்ற தலைவர் அருமைமிகு அண்ணன் பாஸ்கரன் மூலியமாக தொடர்பு கிடைத்தது. அண்ணன் அறிமுகப்படுத்தும் போது ஃபர்ஸ்ட் அண்ணன் என்ன பண்ணனா சார்னு கூப்பிடுறான். அப்போ அண்ணன் கூப்பிட்டாரு, தம்பி நான் சார் இல்லை உங்க அண்ணன் டாடின்னு. அப்போ பாசனை சொல்றாரு, ஆமான்னு சொல்லுவார். பாசன் எப்பவுமே ஆமா நான் தான் கூப்பிடுவாரு. அப்போ நான் கேட்குறேன், என்னன்னா சார்னு சொல்லுவான்னு. ஏய் சார் இல்லை அண்ணன் சொல்லு அப்படின்னு. அதான் அண்ணன் விரும்புறாரு. அப்போ என்ன பண்ணலாம், அண்ணன் கூப்பிடுவோம். அதன் பிறகு 2009ஆம் ஆண்டு
நமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமையில செயலாளர் அருமையண்ணன் பாலசிங்கம் மூலியமா தொடர்பு கிடைச்சது, அரசியல் தொடர்பு. அப்ப அண்ணன் நினைக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம், சில ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் நம்ம தான் அனுப்புவார், கார் அனுப்பி போய் கூட்டிட்டு வந்துருப்பா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வழி கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு. அப்ப அண்ணனை போயிட்டு கார்ல கூட்டின்னு வருவோம். அப்ப அண்ணனை பத்தி கார்ல கூட்டின்னு வரும்போது பாலசிங்கன பௌத்தத்தை பத்தி சொன்னதுக்கும் அம்பேத்கரிசை பத்தி சொன்னதுக்கும் அதை விட ஒரு படி மேலதான் அண்ணன் நேசிச்சாரு பௌத்தத்தையும் அம்பேத்கரிசத்தையும். அப்ப கார்ல வரும்போது கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்ப அண்ணன் அதான் அண்ணனுடைய ஸ்பீச் வந்து பிகினிங் ஸ்டேஜ். அண்ணன் அப்பதான் புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த கருத்துக்கள் பாத்தீங்கன்னா இந்த பெரம்பூர்ல ஆரம்பிச்சு திருவள்ளூர் ஆர்ப்பாட்டத்துக்கு வர வரைக்கும் அந்த பௌத்தத்தையும் அம்பேத்கரிசம் பத்தியுமே பேசிட்டு வராரு. புது புது கருத்துக்கள், டைம் போறதே தெரிய மாட்டேங்குது. அதன் பிறகு அரசியல் தொடர்பு, அப்புறம் 2 இடைவெளிக்கு பிறகு நமது கொடைவள்ளல் மனித நேயர் அருமை என்ன டாக்டர் சீனிவாச அவர்கள் மூலமா ஒரு நட்பு ரீதியான தொடர்பு கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் டீப் ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப் அந்த சீனிவாசன் ஏற்படுத்தி இருக்கிறாரு. அப்ப பேசும்போது பாத்தீங்கன்னா இப்ப இந்த பாகுபாடுன்னு சொல்லுவாங்க, நம்ம சமூகத்துக்கு மட்டுமே அவர் தலைவர் இல்லை, உண்மையிலேயே அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் ஒரு சிறந்த தலைவர் தான் அவர். அப்ப எல்லாருமே ஒரு தாய் எண்ணத்தோட அணுகுறாரு. அப்ப நம்ம பார்க்கும்போது பேசும்போது பாத்தீங்கன்னா எண்ணற்ற இளைஞர்கள் என்னென்ன பர்பஸ்க்காக அட்வொகேட் ஃபீஸ் கட்டணும்னா எனக்கு சீட் கிடைச்சிருக்கு, பார் கவுன்சில பதிவு பண்ணணும்னா அண்ணன் கிட்ட பேசுங்க அப்படின்னு போதுதான் ஆன் ஸ்பாட்ல போன் பண்ணி பேசுறாரு. அம்பலராஜன் கிட்ட தம்பி வராருப்பா அவ்வளவுதான் ஃபீஸா சரி நீ போயிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு 100கணக்கான அட்வொகேட்ஸ்க்கு அண்ணன் ஹெல்ப் பண்ணிடுது. நான் கண்கூட பார்த்து சில லிங்க் மூலமா பினான்ஸ் சப்போர்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கிறது. அதனால உண்மையிலேயே இந்த சமூகம் ஒரு சாதனை பண்ணலாம். ஆனா எதிராளிக்கு ஆம்ஸ்ட்ராங் இருக்கிற பயம் அந்த பசங்க குறைஞ்சுதான் போயிருக்கும். அந்த பயம் உருவாகணும்னா இன்னைக்கு அண்ணன் மூலியமா சமத்துவ தலைவர் மூலியமா இந்த நினைவந்த நிகழ்வுகள்ல எண்ணற்ற தலைவர்கள் அண்ணனுடைய தம்பிகள் நாம் இருந்திருக்கோம். எத்தனையோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம், போராளிகள் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா உண்மையிலேயே இந்த நூற்றாண்டுல நம்ம பார்த்த தலைவரா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இருக்கும்போது போராளிகள் உண்மையிலேயே புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த விதை அண்ணனுடைய இறுதி ஊர்வலத்தில் தெரிஞ்சது. அப்ப உண்மையிலேயே போராளிகள் விதைக்கப்படவில்லை புதைக்கப்படவில்லை சொல்லியிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அண்ணன் புதைக்கப்படல விதைக்கப்பட்டிருக்காரு. அந்த இறுதி ஊர்வலமோ நேற்று நடந்த பேரணியும் அதுக்கு சான்று. உண்மையிலேயே தலைவர்கள் அண்ணனுடைய மரணத்துக்கு நீதி கேட்டு போனது எண்ணற்ற இந்தியா முழுவதுமா கண்டன குரல் இருந்தாலும் நம்ம கிராமத்து மூலியமா இந்த கண்டன பதிவு உண்மையிலேயே மிக சிறப்பு வாய்ந்தது. இந்த வரலாற்று நிகழ்வை ஏற்படுத்திய என் அன்பு நண்பர் பழனி அவர்களுக்கு மீண்டும் என் நெஞ்சானதை தெரிவித்துக் கொள்ள விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லா நண்பர்களும் மகேந்திரன், தமிழ்ச்செல்வன், பிரசாந்த், சேது, ரஞ்சித் எல்லாருமே சேர்ந்து அந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணோம். அதனால இந்த கிரெடிட் அவங்களுக்கும் மற்ற எல்லா கிராம பொதுமக்களுக்கும் போய் சேரணும், அதுதான் எங்களோட விருப்பம். அடுத்ததாக தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பேசக்கூடிய ஒரு நபராக சமத்துவ தலைவர் அம்பேத்கர் படி என்று சொல்லக்கூடிய ஒரே தலைவராக விளங்கியவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். ஏன்னா இன்னைக்கு அரசியலே பார்த்தீங்கன்னா கூட ஒரு தனித்துவமான அரசியல் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட ஈடுபட்டாங்க. அதுவும் வந்து ஒடுக்கப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்களின் ஒரு ஒப்பற்ற தலைவனாக தான், அது சென்னை மாநகர்ல ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய தலைவர்கள் ஆளே இல்லைன்னு சொல்ற அவர் இருந்தார், இருந்துட்டு இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு தலைவனை இன்னைக்கு இது வந்து ஏதோ மோட்டிவ்னு சொல்றாங்க அண்ணனுடைய கொலை. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வரக்கூடிய செய்திகள்னா எல்லா அரசியல் கட்சிக்காரங்க இது தொடர்பு. அங்க ஒருத்தன் வளர்ந்து வரான். சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் பட்டியலின பழங்குடி மக்களின் ஓட்டு வங்கி அதிகம். அங்க யாரு கை நீட்டி அந்த ஜனதா நிக்கு சொல்றால் தான் தலைவராக வர முடியும். ஆனா அந்த மக்களை வழி நடத்துற இடத்துல யாரு இருந்தாலும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் தான். வேற எந்த தலைவருக்கும் அந்த ஏற்பாடு இல்லை. அது மட்டும் இல்லாம என்னை போன்ற பல வழக்கறிஞர்கள் இருக்கும்போது அண்ணன் சொன்னாரு, உங்களுக்கு கூட பீஸ் கட்டுறாரு, ஏதோ வசதி வாய்ப்பெல்லாம் குடும்பம் தான், நானும் பெரிய அப்பாட்டங்க குடும்பம் கிடையாது. அதனால நம்மள மாதிரி குடும்பங்களுக்கு அண்ணன் பீஸ் கட்டுறாங்க. அன்னைக்கு கூட என்ன சொல்றாரு என்ன கேட்டாங்க, ஏன்னா இப்போ ஒரு அட்வொகேட் படிக்க வைக்கிறதுக்கு எங்க இருந்தோ அப்ப நான் அவர் நேரடியாக பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். ஆனா அப்ப நான் யாருன்னு தெரியாது அவருக்கு, நானும் பார்த்தது. ஆனா அரசியல் இதை வந்து ஆம்ஸ்ட்ராங் ஒரு தலைவர் இருக்கிறான்றது மட்டும் எனக்கு தெரியும்.
இன்னைக்கு ஒரு போராளி வந்து வெட்டி போட்டு மட்டும் இன்னைக்கு தீர்ந்து போல நினைச்சிட்டாங்க. ஒரு ஆம்ஸ்டாங் போய் பெண்ணாலூர் பேட்டில் இன்னைக்கு 100 ஆம்ஸ்டாங் நிக்கிறாங்க. இதான் வெற்றி. இதை புரிஞ்சுக்கல. இன்னைக்கு உண்மையான குற்றவாளிகள் வெளியே வரல. ஏன்னா இது அரசாங்கம் கவனிச்சுன்னு தான் இருக்குது. ஏன்னா இது அரசாங்கத்துக்கு பங்கு இருக்குன்னு தான் சொல்றேன். ஏன்னா அங்க பாதிக்கு பேரு ஆம்ஸ்டாங் அண்ணன் மேல பல காண்டில் தான் இருந்தாங்க. அது பழி தீர்த்துறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஆம்ஸ்டாங் போல லட்சக்கணக்கான ஆம்ஸ்டாங் வெளியே வந்திருக்காங்கன்றத இன்னைக்கு அரசாங்கம் கண்கூட பார்த்துட்டு தான் இருக்கு. ஏன்னா புரட்சியாளர்கள் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறார். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு ஏன்னா ஒரு மீளா புயல். நான் எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க, நான் அழுதது கிடையாது. அந்த வாட்ஸ்அப் பார்த்துட்டு ஒரு செய்தி வருது, அது உடனே ஒரு நெருங்கிய நண்பருக்கு பிஎஸ்பி சார்ந்த ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணி என்ன பழனின்னு கேட்குறேன். ஓன்னு அழுத போல தாங்க முடியல, ஓன்னு அழுத நான். ஏன்னா ஒரு மரியாதை அவர் மேல எனக்கு வந்து பார்த்துட்டு என்ன இந்த மாதிரி ஒரு பதிவு போற அவரை பத்தி ஒரு நெகட்டிவா என்கிட்ட பேசுனாங்க. ஐயா உன்னுடைய கருத்து உன்னுடைய சிந்தனை சரியா அப்படி இருக்கட்டும். என் பார்வைக்கு அவர் அண்ணன், எனக்கு அண்ணன். ஒரு மாற்று கட்சியா இருந்தாலும் எனக்கு ஒரு அண்ணன்றத அன்னைக்கு நான் பதிவு பண்ணேன். இன்னைக்கு அந்த மாதிரி பல இளைஞர்கள் மத்தியில் லட்சக்கணக்கான எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவருடைய இறப்புக்கு பிற்பாடு தான் தெரியுது. எவ்வளவு பேர் நேசிச்சாங்கன்றது அவருடைய இறப்புக்கு பிற்பாடு தான் தெரியுது. இன்னைக்கு பல ஆம்ஸ்டாங் உருவாகி இருக்காங்க எப்ப தெரியுது, அவருடைய இறப்புக்கு பிற்பாடு தெரியுது. கண் கூட தெரியுது, பார்க்க முடியுது. நான் சமீபத்தில் ஒரு 4-5 இந்த 15-16 நாள் ஒரு 4-5 மாவட்டங்களுக்கு இல்ல ஒரு கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு வந்தேன். இடையில ஒரு இறப்புக்கு பிற்பாடு கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு வரேன். அப்போ கூட தெரியுது எங்க எந்தெந்த மாவட்டங்கள் எவ்வளவு பேனர் இருக்கு, என்ன போஸ்டர்கள் இருக்கு தெரியுது. ஆம்ஸ்டாங் சென்னையில் தான் பெரிய ஆளா இருக்கிறான்னு நினைச்சு அப்ப தமிழ்நாடு ஃபுல்லாவும் இருக்குது. ஏன்னா ஒரு அரசு ஒரு தேசிய அரசியல் கட்சியினுடைய மாநில தலைவர் இந்தியா ஃபுல்லா பேர் இருக்கு. இந்த ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு வேற தலைவர் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல வந்து பல அரசியல் பட்டியலின மக்களுக்காக போராடக்கூடிய பல மாவட்டத்துக்கு ஒரு தலைவர் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு போஸ்ட் எங்க கன்னியாகுமரியில பார்க்கறாங்கன்னா பார்க்கல, அவங்க செத்து கூட பார்க்கல. ஆனா அண்ணனோட பேனர் நான் வந்து கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த மாதிரி லாங் எட்டு வரைக்கும் போயிட்டு வந்தேன். பல மாவட்டங்கள்ல ஒரு இரங்கல் செலுத்திருக்காங்க. பெண்ணாலூர்பேட்டை வரலாற்றில் முதல் முறையாக பிஎஸ்பி கட்சியினுடைய மாநில தலைவர் பாசமிகு அண்ணன் திரு ஆம்ஸ்டாங் அண்ணனுக்கு இது போன்ற ஒரு நிகழ்வை கண்டிப்பாக அனைத்து சமூக கட்சியோ இல்லை மக்களோ எடுத்திருக்க வேண்டும். இதை முதன்முறையாக முன்னெடுத்து 16ஆம் நாள் நினைவேந்தலை முன்னெடுத்த அனைத்து சக நண்பர்களுக்கும் என் முதற்கண் நன்றி. இதில் கலந்து கொண்ட பெருவாரியான இளைஞர்களுக்கும் கிராம பெரியவர்களுக்கும் நன்றி. இன்னும் பெரும் திரளாக இதில் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இருக்கக்கூடிய எல்லா தலைவரை பற்றியும் நீங்கள் நீண்ட அவரை பற்றி ஒரு உள்ளார்ந்து பார்த்தீர்களானால் அவர்களுடைய அரசியல் நோக்கத்திற்காக இல்லை அவர்களுடைய கோட்பாடு கொள்கைக்காக பயணித்தவர்கள். ஆனால் இருக்கும் ஒரே ஒரு தலைவர், அவர் பகுஜன் சமாஜ் கட்சி என்ற வட மாநிலத்தை சேர்ந்த கட்சியில் தலைவராக இருப்பினும் அவர் இங்கே அம்பேத்கரிஸ்ட பற்றி சட்டம் பயணிக்க வைத்தார். ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு பண்பு இருக்கும். நீங்கள் ஆம்ஸ்டாங் கிட்ட ஒரு பண்பு என்னன்னா, இப்ப பேசிய 4 பேருமே ஆம்ஸ்டாங்கை நேரடியாக பார்த்தவர். எத்தனை மாநில தலைவரை ஒவ்வொரு கிராமத்திலும் குறைந்தபட்சம் இளைஞர்கள் ஒரு 20 பேராவது நேரடியாக சந்திச்சு பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்பாளர். அதனால்தான் அவரை சமத்துவ தலைவர் என்று சொல்கிறார்கள். காரணம், அவர் மனிதத்தை நேசித்தார். அவன் இந்த சமூகம் அந்த சமூகம் என்று வேறுபாடின்றி எல்லாரும் மனிதர்கள், எல்லாரும் படிக்க வேண்டும். நீங்கள் இந்த கிராமத்திலே எங்கள் கிராம வளர்ச்சிக்கு மிக அற்புதமான காரியங்களை செய்யக்கூடிய மனித நேயர் அண்ணன் திரு சீனா அண்ணன் அவர்கள் அடிக்கடி சொல்வார், நான் இப்படி ஒரு தலைவரை பார்த்ததே இல்லை. வேறு சமூகம், மாற்று சமூகம் என்று அவர் எந்த காலத்திலும் பார்த்ததில்லை. யார் பாதிக்கப்பட்டார்கள் என்றாலும் அதில் உண்மை இருந்தால் அதில் நேரடியாக களத்தில் இருந்து எல்லாருக்கும் பாதுகாவலராக இருந்தவர். அவர் இறந்ததை நினைத்து அவர் இன்று வரை வேதனையோடவே வருத்தத்தோடவே இருந்து கொண்டிருக்கிறார். ஏதோ அவர் தாக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டவர் அல்ல.
அவர் யாரெல்லாம் இந்த சமூகத்தில் பாதிக்கப்பட்டார்களோ எல்லாருக்காகவுமே ஒரு சமத்துவ தலைவராக இருந்தவர். அவருக்காக இந்த கிராமம் மட்டுமில்ல, ஒட்டுமொத்த தமிழகமே இன்னைக்கு அவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கிறது. அதை பற்றிய பரப்புரையோ அவரை பற்றிய புரிதலோ இல்லாமல் தான் ஒரு சிலர் அங்கே தனித்துவமான தலைவர், எல்லா தலைவரை விட அவரவர்களுக்கு ஒரு கோட்பாடு கொள்கை இருந்தாலும் இவர் ஒரே ஒரு கோட்பாடு, அம்பேத்கரிஸ்ட், கல்வி, கல்வியால் தான் இந்த சமூகம் மாறும், கல்வியால் தான் சமத்துவம் பிறக்கும் என்று சமத்துவத்துக்காக பாடுபட்ட மாபெரும் தலைவரை இழந்து வாடும் இந்த தமிழகத்து மக்கள் அந்த மக்களுடைய உணர்வை புரிந்து இங்கே அடுத்து எந்த தலைவர் அந்த இடத்துக்கு வந்தாலும் அது போல செயல்படுவார்களா என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அந்த வருத்தத்தை தாங்கி இங்கே அவருக்கு நினைவேந்தல் செய்வதற்காக முன் வந்த இளைஞர்களுக்கும் இவ்வளவு நேரம் அமைதியாக எந்த ஒரு கலை நிகழ்ச்சி இல்லை இருந்தாலும் இளைஞர்கள் அவர் மீது இருக்கும் மரியாதைக்காக அமைதி காத்த எல்லா இளைஞர்களுக்கும் நன்றி பாராட்டி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பீம். இவ்வளவு நேரம் அண்ணா பெரியவங்களாம் பேசிட்டு இருந்தாங்க. இங்க பேசினவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அண்ணனை நேரடியாகவோ இல்லை அவருடைய தொடர்பு கொண்டு பேசியோ பழகி இருந்தவங்க அவங்களுடைய பழக்க வழக்கங்களையும் அவங்களுடைய உணர்வுபூர்வமான கருத்துக்களையும் பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் ஒரு முறை கூட அவர் நேரில் பார்க்கல. ஆனாலும் இங்கே பழகின எல்லாரும் எந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நானுமே அவரை நேசிக்கிற ஒரு உணர்வை எனக்கு அவர் கருத்தியல் ரீதியாக பரப்பியிருக்காரு. அதுக்கு நான் அண்ணன் பாஸ்கரன் அவர்களுக்கும் தமிழன் மகேந்திரன் பழனியன் போன்றவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நான் பழகும் போது அவரை பற்றி நிறைய கருத்தில் சொன்னதுக்கு. கடந்த 2000 ஆண்டு காலமாக இந்த சமூகத்தில் சாதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பிற்படுத்த மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அடிமைத்தனப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் விடுதலைக்காக இந்தியாவின் முன்னோடி ராஜாராம் மோகன் ராவ், பாபா சாஹேப் அம்பேத்கர், ஜோதிராவ் புலே மற்றும் தமிழகத்தில் மூர்த்தியார் போன்ற தலைவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர் வழியில் இன்றைய காலத்தில் மக்களின் விடுதலைக்காக இந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உண்மை குரலுக்காக பாடுபட்டுக் கொண்டிருந்த ஒரு மாபெரும் தலைவர் எங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை இழந்ததில் மிகுந்த வருத்தங்களை தெரிந்து கொள்கிறேன். அப்படின்னா அரசியல் அண்ணன் அவர்களுடைய கொள்கை மிக தீவிரமானது, பாபா சாஹேப் அம்பேத்கரை போன்றது. அவர் பாபா சாஹேப் கூறியிருக்கிறார், என்னை அறிவாயுதமாக்கி உன் சமூக விடுதலைக்காக போராடு, நான் உனக்கு என்றுமே துணை நிற்பேன் என்று அண்ணன் பாபா சாஹேப் அம்பேத்கரின் அறிவை ஆயுதமயமாக்கி போராடியவர். இங்கு அவர் இளைஞர்களை பல்வேறு வழக்கறிஞர்களை உருவாக்குகிறார். போர்டலைசேஷன், அனைவரும் அரசியல்படுத்துகிறார், மக்களை சிந்திக்க வைக்கிறார். இது பிற கட்சிகளுக்கு ஆபத்தாக இருக்கிறது. பிற கட்சிகளுடைய சிந்தனைகள் கோட்பாடுகள் என்ன சொல்லுவாங்க, ஆனா அவங்களுடைய பார்வை முழுவதும் இன்னொருத்தன் அடிமையாக இருக்கணும், அவன் சிந்திக்கவே கூடாது, அப்பதான் கடைசியில் நம்ம ஓட்டு போடுவோம், நம்ம அதிகாரத்தில் இருக்கணும். அந்த அதிகாரத்தை முறியடிக்கணும், மக்களை சிந்திக்க வைக்கணுன்ற முக்கியமான கருத்தியல் அண்ணன் கையில் எடுத்தாருங்க. இந்த கருத்தியல் எல்லா கட்சிகளும் பல கட்சிகளும் அவருடைய கொலையில பந்திருக்காங்க, சொல்ல விரும்பல. ஆனா அந்த அனைத்து கட்சிகளுக்கும் சொல்ற ஆயுதத்தை நான் எடுத்து செல்வேன், என்னை வீழ்த்துகிறார் என்றால் நான் வீழ்ந்த இடத்தில் இன்னொருவர் அதை எடுத்து வருவார் என்று அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வீழ்த்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் ஏந்திய ஆயுதத்தை யாரும் வீழ்த்தப்பட முடியாது. இரண்டாவது மகத்தான பாபா சாஹேப் அம்பேத்கர் அறிவாயுதம், அதை கட்டாயமாக நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கையில் எடுத்து பின்தொடர்வார்கள். இந்த சமூகத்தின் விடுதலையை கட்டமைப்பார்கள். ஒரு நாள் கட்டாயமாக அவர் கனவு வெற்றி பெறும். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய்பீம். பெரும் மதிப்புக்குரிய உறவுகளுக்கும் வணக்கம். அண்ணனுக்கும் எல்லா ஊர்லயும் எவ்வளவு போராட்டங்கள் நடக்குது, இந்தியா முழுவதும் எவ்வளவு பிரச்சனைகளுக்காக அண்ணன் குரல் கொடுத்ததுக்காக அந்த உணர்வு பூர்வமான நன்றிய போராட்டத்தின் மூலமும் ஆர்ப்பாட்டத்தின் மூலமும் அனைவரும் தெரிஞ்சு கொண்டு இருக்காங்க. ஆனா இந்த ஊர்ல கட்டாயமாக பண்ணியே ஆவதற்கான காரணமும் அதற்கான கட்டாயமும் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா இந்த மண்ணிற்கும் ஆம்ஸ்ட்ராங் கண்ணுக்கான உறவு ஒரு தாயையும் குழந்தையும் போன்ற உறவு. மற்ற ஊருக்கெல்லாம் அந்த அளவுக்கு உறவு இருக்கா என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாரும் பேசுனதுதான், பாஸ்கர் மாமாவால தான் எனக்கு ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் யாருன்றது தெரிஞ்சிச்சு. வரும்போதெல்லாம் ஒரு சிட்டில இருந்து ஒருத்தவங்க வராங்க, இல்ல வெளியில இருந்து ஒருத்தவங்க இந்த ஊருக்கு வராங்கன்னா
இந்த ஊரோட அட்மாஸ்பியரை வந்து நேசிச்சு இந்த ஊர்ல போயிட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு சந்தோஷமான நிகழ்வா இருந்துட்டு தான் நினைப்பாரு. ஆனா அண்ணன் மட்டும் இங்க வரும்போதெல்லாம் அவர் சொல்ற ஒரே கருத்தியல், ஒரு எல்லா இளைஞர்களும் கூப்பிடுங்க, நான் வந்து பாபா சாஹிப்பை பத்தி இந்த ஊர் இளைஞர்களுக்கு பேசணும், அதுக்கடுத்து புத்திஸ்ட பத்தி இந்த ஊருக்கு வந்து நான் சொல்லணும் அப்படின்றத மட்டும்தான் எப்பவுமே இது பண்ணுவாரு. வரும்போது நம்ம சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் இருக்கக்கூடாது, இந்த ஊராட்சி ஒட்டுமொத்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களும் பொதுமக்களும் நான் வந்து அம்பேத்கரை பத்தியும் புத்திஸ்ட பத்தியும் தெரிவிக்கணும் அப்படின்ட்டு தான் எப்பவுமே ஆசைப்படுவாரு. அதே போல ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை வெறும் கத்தியாலேயோ இல்ல அவர்கள் கொண்டு வந்த குண்டாலேயோ இல்ல துப்பாக்கியாலேயோ அவரை நீங்க இன்னைக்கு எங்களிடமிருந்து இறக்கி வச்சுட்டு போயிடலாம். ஆனா அவருடைய கருத்தியலும் அவருடைய சித்தாந்தமும் இன்னும் மிக வலிமையாக வேறுன்ற அளவுக்கு நீங்க பண்ணிருக்கீங்க. இந்த இழப்பு ஒரு ஆம்ஸ்ட்ராங் இழந்துட்டாரு என்று சொல்லி எல்லா அரசியல் கட்சிகளும் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கலாம், நாம் தான் இனிமேல் எல்லாம் என்று. ஆனால் எல்லாரும் சொல்லியது போல ஒரு போராளியும் ஒரு சமத்துவ நாயகனும் அவர் இறக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறார் என்று. இவர் விதைக்க மட்டும் படவில்லை, இந்த மண்ணை முட்டிக்கொண்டு இத்தனை விதைகளாக இத்தனை ஆம்ஸ்ட்ராங்காக தமிழ்நாடு முழுவதும் இன்று ஆம்ஸ்ட்ராங்க குரல் கொடுத்திருக்கிறார்கள். குரல் கொடுப்ப எல்லாரும் பழனியோ மகேந்திரனோ சிவானனோ இல்ல பாக்கியானனோ இல்ல, ஒவ்வொருவரும் ஆம்ஸ்ட்ராங்காக நின்று கொண்டு இந்த போராட்ட காலத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் அண்ணனின் விட்டு சென்ற நினைவுகளோடு மட்டும் இல்லாமல் அவருடைய ஆயுதங்களாகவும் நாம் இயங்குவது மட்டும் இல்லாமல் இந்த மக்களுக்காக அவர் போராடிய சித்தாந்தத்தையும் அவரின் புரட்சியும் இந்த மண்ணின் மூலமாகவும் இந்த மண்ணின் மக்களின் மூலமாகவும் என்றுமே நாங்கள் நிலைநாட்டி நிற்போம். எப்படி ஒரு சாதி கட்சி தலைவர் எப்படி சமத்துவ தலைவரா மாறுறாருன்னு எல்லாரும் கேக்குறாங்க. பேரு உன் கையில இருக்கிற மாதிரி அர்த்தம். பாபா சாஹிப்போட புத்தகத்தை நீ தொடும் போதெல்லாம் உன்னை வீழ்த்த நினைக்கிற அனைவருக்கும் நீ மாறுற ஆதகமா இருப்ப அப்படின்ற மாதிரி என்னோட சொல்லியிருக்காரு. நான் சின்ன பையனா இருக்கும்போது அது என்னன்ட்டு அப்ப எனக்கு புரியல. இப்ப அவர் இறந்த பிறகு தான் புரியுது. அவரோட நினைவுகளோட எப்பவும் போராட்ட காலத்துல எந்த நேரமும் இந்த மண்ணை சார்ந்த இளைஞர்களும் மக்களும் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு சமத்துவ தலைவனுக்கு மீண்டும் ஒரு முறை வீர வணக்கமும் ஜெய் பீம் என்று சொல்லி வாய்ப்பளிப்பதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கூற விரும்புறேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நாங்க நடத்த போறோம் அப்படின்னு அண்ணன் தொழிலதிபர் திரு சீனிவாசன் அவர்களுக்கு நாங்க சொன்னபோது, அண்ணா எங்களால முடிஞ்சது இந்த மாதிரி ஒரு பேனர் வச்சு ஒரு பந்தல் போட்டு ஒரு போட்டோ வச்சு ஒரு நினைவந்தல் தான் பண்ண போறோம், நாங்க மட்டுமே எங்களோட ஷேரிங் போட்டு ஒரு 100 to 200 பேர் சாப்பாடு கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னோம். ஏன் 100-200 பேர் தரீங்க, 500 பேர் கொடுங்க, சாப்பாடோட ஸ்பான்சர் பண்ண நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவரு தான் இந்த மதிய உணவை வந்து எல்லாருக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அங்கங்கே நின்று கொண்டிருக்கும் இளைஞர்கள் அனைவரும் மேடையில் வாங்க. இன்னொரு 10 நிமிடத்தில் இந்த நிகழ்வை நாம் முடித்துக் கொள்ளலாம். அடுத்தது உணவு வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை நாம் சொல்லலாம். அடுத்ததாக நம்முடைய உரையாற்ற அன்பு சகோதரர் திரு சிவா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பேச அவருடைய ஒரு சில நிமிடங்கள் எனக்கு ஒதுக்கியதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணனை நாங்கள் வார்த்தை என்னவென்று ஒரு வார்த்தை மட்டும் ஆணித்தரமாக இங்கு பேசி அனைவரும் சொல்லிவிட்டார்கள். இன்னொரு வார்த்தை என்னவென்று பார்த்தால், அனைவரும் அரசியல் தெரிந்து கொள்ள வேண்டும், அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று அழுத்தமாக சொல்வார். ஏனென்று சொன்னால் இன்றைய அரசியல் தான் நம்மை ஆளுகிறது. இந்த அரசியலை நாம் எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு அவர் பார்க்கக்கூடிய கோணமே மிக அருமையாகவும் மற்றவர்களை கவர்மானமாகவும் இருக்கும். ஆகையால் தான் அவர் சமத்துவ தலைவர் என்று இன்று பேசிய அனைவரும், நான் உட்பட இங்கு அமர்ந்திருக்கும் அனைவரும் இதை ஒத்துக்கொள்வார்கள். சமத்துவ தலைவர் அப்படி என்று ஒரு பெயரை பாபா சாஹிப் அம்பேத்கராலே எடுக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவர். இந்த சமூகத்தில் பிறந்த ஒரு மாமனிதர்களை யாருக்கு குறிப்பிட விரும்பவில்லை. ஏன்னா அவங்க வந்து தன்னை உயர்ந்த ஜாதியாகவும் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் நாம் எல்லாம் மனிதர்களே. எந்த ஒரு மிருகமோ
மனிதர்களை வந்து வேறுபடுத்த தானா வந்து நாயினம்னா நாயினம், அது போன்ற எந்த ஒரு மிருகமும் தன் இனத்தை சிங்கம் நாய் புலி என்றுதான் கூறிக்கொள்கிறத தவிர நாம் மனிதர்களாக நாம் மட்டும் நாம் கேட்டா 6 சென்த்துன்றாங்க. 6ஆம் அறிவை நாம் பயன்படுத்தி நம்மளை நாம் வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பொய்யான சித்தரிப்புகள். இதெல்லாம் நீ முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அரசியலும் படிக்கணும் அப்படின்னு அண்ணனுடைய வலிமை மிகுந்த சொற்களை நான் கேட்டிருக்கேன். ஒரு 2 மணி நேரம் எங்களை நிக்க வச்சுட்டாரு. கை கட்டி நிற்கிறோம் அண்ணன் முன்னாடி. அண்ணனுடைய ஸ்பீச் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறோம். ஆனா முதல் முறையா எனக்கு கேட்கும்போது அண்ணனுடைய ஸ்பீச்சை கேட்கும்போது ஆனா என்னடா இவர் நம்ம ஒரு பர்பஸ்க்காக வந்தோம், நம்மளை நிக்க வச்சு இப்படி பேசுறாருன்னு தோணுச்சு. ஆனா நாளடைவில் அவர் ஸ்பீச்சுகளை கேட்க தான் தெரியுது அவர் வந்து உண்மையாவே அவர் பிறந்தது வேணா தரித்திரத்துல இருக்கலாம், அவரு போய் கத்த கட்சி வேணா வந்து தேசிய கட்சி வேற கட்சியா இருக்கலாம், திராவிட மாடல கூட போகலாம். ஆனா இங்க ஏன்னா திராவிடத்தை பத்தி ஏன் சொன்னாங்கன்னா திராவிடத்தை பேர் சொல்லி நடத்தக்கூடிய கட்சிகள் எல்லாமே சூழலமாக எண்ணிக்கொண்டிருக்கிறது. ஆனா திராவிடம் என்ற ஒரு வார்த்தையை வைத்து முதல் முன்னெடுத்து வந்தவர்கள் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமத்துவத்துக்காக தான் வந்தாங்க. சமத்துவத்துக்காக வந்தவர்கள் மட்டுமே இங்கு நிலையாக நிற்க முடியும் என்பதற்கு இன்னொரு சான்று நம்ம அருமையான ஆம்சாங்க. இவர் ஒரு சமத்துவவாதி, ஏற்க மனம் இல்லாவிட்டாலும் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். நீங்கள் வாளை வைத்து அவர் சரீரத்தை சாய்த்து விட்டீர்கள், ஆனால் அவர் எண்ணத்தையும் சிந்தனையும் விதித்து போன இளைஞர்கள் இடத்தில் யாராலும் சாய்க்க முடியாது என்று கூறி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விரும்புகிறோம். தன்னுடைய சாதியை வெளியில சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை எத்தனையோ பேர் கடந்து போறாங்க. ஆனா தன்னுடைய சாதியை தனக்கு அடையாளம்னு சொல்லி நான் பறையன் அப்படின்னு சொல்லி தனக்கு முன்னால் பறையன் மணி என்று போட்டு ஒவ்வொரு தலைவர்கள் இருக்கும் போதும் தன்னுடைய கண்களில் இருந்த கண்ணீரை உண்மையான கண்ணீரை விடக்கூடிய ஒரு அன்பு நண்பர் மாவீரர் பிரபாகரனுடைய இழப்பை கூட அவர் வந்து அழுதாரு, தேம்பி அழுதாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தலைவர்கள் இழப்பிற்கும் இவர் கூட வந்து அவர் அழுதாரு. அப்படிப்பட்ட உண்மையான ஒரு மனிதனை இங்கே உங்கள் முன்னால் பேச அழைக்கிறேன். திரு பறையன் மணி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். காட்டுறது இல்லை, நான் கொஞ்சம் காட்டிக்கிறேன் அவ்வளவுதான். ஏன்னா காட்டினா தானே தெரியும். அண்ணனை வந்து மிகப்பெரிய துயர நிலைக்கு உள்ளாக்கி விட்டது மிகப்பெரிய விஷயம். நம்ம சமூகத்துக்கு ஒரு அநியாயம் ஏற்படும் பொழுது தனித்துவமா நின்று திருப்பி அடிக்கூடாது. இப்ப அண்ணன் இருக்கிறாரு, ஒரு அன்பா போவாங்க, ஒரு சட்ட ரீதியா போவாங்க, சில பேர் வந்து வேற மாதிரியே அவ்வளவுதான். இதுதான் அவருடைய நியாயமான கருத்து. அதனாலதான் கிட்ட வரத்துக்கும் நிறைய பேர் பயந்தாங்க. இன்னைக்கு அவருக்கு எல்லாரும் சவால் விட்டுருக்கலாம், அண்ணனை சாய்ச்சிட்டாங்க வெட்டிட்டாங்க அப்படின்னு. ஒருத்தர் 2 பேர் இல்லை, இன்னைக்கு 16 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கான், 2 பேர் என்கவுண்டர் பண்ணியிருக்கான். 16 பேர் சென்னை ஸ்டாப் அண்ட் ரோடிங் எல்லாம் கெச்சு போட்டு அதை வகுத்து இருக்காங்க. ஒரு மனுஷனை கொல்றதுக்கு கிட்டத்தட்ட சென்னை ஃபுல்லா இருக்கிறதுக்கு 4 கட்சி மாவட்ட செயலாளர்கள் இணைஞ்சு இருக்காங்க. அவரை சாக்கிறதுக்கு 4 கட்சி மாவட்ட செயலாளர்கள் இணைஞ்சு இதுக்கு பின்புறமாக இருந்து மூளையா ஒருத்தனை உருவாக்கி, அது சமூகத்தை சார்ந்தவனை உருவாக்கி ஒருத்தரை சாய்க்கிறாங்க. அப்போ அண்ணன் எவ்வளவு பேரு அவங்களுக்கு டஃப் கொடுத்துருப்பாரு பாருங்க. சமூக நியாயத்துக்காகவும் நம்ம சமுதாயத்துக்காகவும் எவ்வளவு டஃப் கொடுத்து எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருப்பாரு. இவருடைய இழப்பு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. சொல்றா பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கக்கூடியவர். இன்னைக்கு இருக்க சமுதாயத்தில் பல பிரச்சனைகள் இல்லை, எல்லாரையும் படி சொன்னாங்க. அண்ணா சொன்னாங்க, நிறைய பேருக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சிருக்காரு, படிக்கவே ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அதனால தான் நம்ம எல்லாரும் சமத்துவ தலைவர்கள் சொல்றோம். பாதிக்கப்பட்டவங்களை திருப்பி அடிங்க அப்படின்ற முதல் குரல் கொடுத்தவரும் அண்ணன் தான். இன்னைக்கு ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரே ஒரு கட்சி தான் இருக்கும். ஆனா நம்முடைய தலித்து கட்சியில் மட்டும்தான் பல தலைவர்கள் இருக்காங்க. ஏன் பல தலைவர்கள் இருக்காங்கன்னா, அண்ணன் இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கும் போது பல தலித்து மக்கள் தான் அவரோட ஒன்னா சேர்ந்தாங்க. எதை அவரோட ஒன்னா சேர்ந்தாங்கன்னா, அண்ணன் எல்லாரும் சட்டம் படிக்க வச்சாங்க. அது மட்டும் இல்லாம மற்ற
சமுதாயத்திலாம் ஒவ்வொரு தலைவர் இருப்பாங்க. நம்ம சமுதாயத்துக்கு மட்டும் பல தலைவர் இருக்காங்க. காரணம் என்னன்னா அம்பேத்கர் படிச்சாங்க, பல தலைவர்கள் உருவானாங்க. நம்மளும் அம்பேத்கர் படிப்போம். நன்றி, வணக்கம். ஜெய்பி, வீர வணக்கம். தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனது என்கிறார் வான்புகழ் வள்ளுவன். அன்பு உடையார் அனைத்தும் உடையார் என்கிறார் அருள் பெறும் வள்ளலார். அன்புக்கு நாம் அடிமை, அதிகாரத்துக்கு அடிமையாக கூடாது என்று சொல்லுகின்றார். பொதிய மலையில் புறப்பட்ட தென்றலாகவும் ஏழை எளிய மக்களின் பொக்கிஷமாகவும் ஜாதி எனும் பேயை ஒழிக்க வந்த நீதி மகானாகவும் மனித நேயத்தையும் மக்களாட்சி தத்துவத்தையும் உணர்த்திய தலைவராகவும் ஒரு மனிதனை மற்றொரு மனிதன் அடிமை செய்யக்கூடாது என்றும் ஒரு நாட்டை மற்றொரு நாடு அடிமை கொள்ளக்கூடாது என்றும் வாள் எடுக்காமல் போர் தொடுத்த புரட்சியாளர் மாமேதை அண்ணல் அவர்கள் சொல்லுகின்றார். வறுமைக்கு போகும் பொருளை எடுத்துக்கொண்டு மீதமுள்ள பொருளை, அளவுக்கு போகும் பொருளை எடுத்துக்கொண்டு மீதமுள்ள பொருளை வறுமைக்கு கொடுத்தால் தர்மமப்பா என்று சொல்லுகின்றார் மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். எனவேதான் மறைந்த நம்முடைய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் மாபெரும் சக்தியாக விளங்கி கொண்டிருந்த தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர், அன்புக்கு இனிய என்னுடைய அருமை தம்பியாக நான் அவரை அழைப்பேன். அந்த அளவுக்கு என்னிடத்தில் நன்றாக பேசுவார். பெரியவரே, நீங்கள் நல்லா பேசுங்க, நீங்கள் நல்லா பேசுறீங்க, உங்களுடைய பேச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவார். இந்த எலெக்ஷனுக்கு வந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அப்போது நான் அவரை பார்த்தபோது நான் பேசி கொண்டிருந்த போது என்னை தட்டி கொடுத்து சென்றார். ஆனால் அந்த நிலைமையோடு அவர் இல்லாத இந்த நேரத்தில் அவர் இல்லை என்று நான் நினைத்த போது அவர் இந்த மாதிரி செய்து விட்டார்கள். நான் ரொம்பவும் பதவி போய்விட்டேன். ஐயோ, எப்பேற்பட்ட தலைவருக்கு இந்த கதி ஏற்பட்டதா என்று நான் நினைத்து மிகவும் கண்ணீர் வடித்தேன். அது யாருக்கு தெரியாது. ஆனால் உடனே அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உயிர் பழிப்பாரா என்று நான் பார்த்தபோது ஐயோ, முடியாமல் போய்விட்டது என்று எல்லோரும் வருத்தப்பட்டார்களே. இன்றைய தாழ்த்தப்பட்ட சமுதாயம் மட்டுமல்ல, இளைஞர்கள், படித்தவர்கள், வழக்கறிஞர்கள் அனைவரும் அவருக்காக கண்ணீரை விட்டார்கள். அவரை இந்த நேரத்தில் நான் இந்த போட்டோடு பார்த்து கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது மிகவும் கண்ணீரோடு நான் சிந்துகின்ற அளவுக்கு அவர் எந்த அளவுக்கு அவர் இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு செய்திருப்பார் என்பதிலே நாம் இந்த நேரத்தில் நினைத்து கொண்டு இந்த 16ஆம் நாள் நினைவேந்தல் ஜப கூட்டத்திற்கு வருகை தந்து இந்த விழாவினை மிக சிறப்பாக செய்திருக்கின்ற பகுஜன் சமாஜ் கட்சி தம்பிகளுக்கும் மட்டுமல்ல தோழமை கட்சி சேர்ந்த தம்பிகளுக்கும் வழக்கறிஞராகிய உங்களுக்கெல்லாம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லை என்ற கோட்பாட்டின் வழியாக இந்த செம்பார்ந்த வீர வணக்க பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த உள்ளங்களுக்கு முதற்கண் எனது மனமார்ந்த இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் அவர்களை பற்றி எனக்கு எப்பொழுது தெரியும் என்றால், நான் மாநில கல்லூரியிலே BA தமிழ் படிக்கும் பொழுது மாமா ஊராட்சி மன்ற தலைவர் பாஸ்கர் மாமா அவர்களின் மூலம்தான் அறிமுகமானேன். அந்த அறிமுகத்திலேயே சார் யாருமா அப்படின்னு கேட்பார். சார் என்னுடைய அக்கா பையன், நல்லா படிக்க சொல்லுமா அப்படின்ட்டு சொல்லுவார். நாம் பல தலைவர்களை சந்தித்து பேசுகின்ற வாய்ப்பு எல்லா மனிதர்களிடம் கிடைக்கின்ற போதெல்லாம் அவர்கள் நம்மை அணுகுகின்ற அந்த முறையானது மிகவும் ஒரு உயர்ந்த பண்போடு அணுகக்கூடிய அணுகுமுறையாக தான் நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் இந்த மாமனிதரை நாம் அணுகிய பொழுது அவர்
உச்சரிக்கின்ற வார்த்தையானது தம்பி என்று கூறுவதில்லை, என்னப்பா வாப்பா போப்பா என்று கூறுவதில்லை. அதற்கு மாறாக ஒரு சமத்துவமாக என்ற ஒரு வார்த்தையாக சார் வாங்க சார், பாஸ்கர் மாமாவை வாங்க சார்னு கூப்பிடுவாரு. யாரு போனாலும் சார் சார் சார்னுவார். நாளடைவில் அவரு கூட பழகுறவங்க அத்தனை பேரும், அவருக்கிட்ட பழகின அத்தனை பேரும் மற்றவங்களை சார் 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 தான் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இதற்கு முன்னாக இந்த ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய இந்த பொதுக்கூட்டத்திலே நான் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இந்த ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் தோன்றுவதற்கு, அவருடைய சிந்தனைகள் தோன்றுவதற்கு முதற்கண் பாபா சாஹேப் அம்பேத்கர் காரணம் அல்ல, அதில் மாற்று கருத்து இல்லை என்பதை இந்த நேரத்திலே பதிவு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன் என்று சொன்னால், அதற்கு முன்பாகவே பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இந்த மண்ணுலகில் தோன்றி பல புரட்சிகளை செய்த பின்னர் அவருடைய புரட்சியின் வழியில் தோன்றிய ஒரு மாவீரர் தான் பூவை மூர்த்தியார் அவர்கள். பூவை மூர்த்தியார் அவர்களுடைய வழித்தோன்றலாகத்தான் நமது அண்ணன் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை நாம் பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் முதலாக எப்பேற்பட்ட மனிதர்களும் நாம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களையோ புத்த பெருமான் அவர்களையோ நாம் பார்த்தது கிடையாது. இவர்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் சித்தாந்தங்களையும் தத்துவங்களையும் எடுத்து சென்று முதலாக இந்த பகுதியிலே, குறிப்பாக இந்த பல்வேறு மாவட்டங்களிலே பரப்புரை செய்த மிகப்பெரிய ஒரு மகான் யார் என்றால் பூவை மூர்த்தியார் தான். நாம் இந்த இரங்கல் கூட்டத்திற்கு நாம் அண்ணனுக்கு பல்வேறு நன்றிகளையும் தியாகங்களையும் இந்த நன்றி கடன்களையும் செலுத்துவதாக இருந்தாலும் கூட, அதற்கு முன்பாகவே நாம் யாருக்கு முதல் வணங்க வேண்டும், யாருக்குடைய நினைவை போற்ற வேண்டும் என்றால் பூவை மூர்த்தியார் நினைவை தான் போற்ற வேண்டும். பூவை மூர்த்தியார் அவர்கள் இறந்த பின்னரும் கூட அந்த கட்சியில் சார்ந்த நிறைய நபர்கள் அந்த கட்சியில இருந்தாலும் கூட, பல்வேறு பதவிகளில் இருந்தாலும் கூட, எந்த விதமான ஒரு பதவியும் வகிக்காத ஒரு மாமனிதரை ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அவர்களை ஏன் அந்த புரட்சி பாரதத்தினுடைய கட்சிக்கு அவர் மாநில தலைவராக ஏற்றுக்கொள்வாரா என்ற நிறைய கருத்துரைகள் நமக்கு தெரிய வந்த காலகட்டங்கள் இருந்தது. ஆனால் மாற்றாக அவர் வர முடியவில்லை. அதற்கு மாற்றாக அவருடைய அண்ணனுடைய தம்பி அவர்களே அந்த பொறுப்பை ஏற்றுவது என்பது ஒரு சால திறந்தது, அது ஒரு நல்லதாகவும் இருந்தது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொரு கருத்தை இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் 2006ஆம் ஆண்டு ஒரு தலித் பீமாராவ் பெற்ற இந்த தருவாயில் தான் அவர் கவுன்சிலர் ஆகி பல்வேறு சூழ்நிலைகளை வெற்றி பெற்று பல போராட்டங்களை வெற்றி பெற்று பல்வேறு பிரச்சனைகள் இந்த கிராமத்தில், பல்வேறு தமிழகத்தில் உள்ள அத்தனை கிராமத்திலும் நின்றாலும் கூட அவர் சந்தித்து அந்த பிரச்சனைகளை சந்தித்து தனியாக உடனடியாக பல நபர்களை அழைத்து சென்று அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லமை பெற்ற மாமனிதராக இருந்தார். நம்ம கிராமத்திலே போலியோ சொட்டு மருந்து மகேந்திரன் சொல்லுவதை போன்ற போலியோ சொட்டு மருந்து அன்று குழந்தைகள் 3 குழந்தைகள் இறந்த தருவாயில் அப்பொழுது நானே தான் அவரை தொடர்பு கொண்டேன். அப்போது பாலசிங்கன் கூட போராட்ட களத்தில் பாஸ்கோமா போன்றவர்கள் எல்லாம் நமது அரசு மருத்துவமனை திருவள்ளூர்ல இருந்த காலகட்டத்தில் அப்போது நானே தான் இந்த மாதிரி தான் நம்ம கிராமத்துல இந்த மாதிரி 3 குழந்தைகள் இறந்த சூழ்நிலை இருந்ததுன்னா, அதனால நிறைய நபர்கள் சந்தித்து இருக்காங்கன்னா, ஆனா மாநில தலைவர்கள் யாரும் வரதில்லைன்னா அண்ணா வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். உடனடியாக அடுத்த ஒரு 2 மணி நேரங்களிலே தன்னுடைய வாகனத்தை எடுத்து சென்று உடனடியாக வந்தார். இவரும் வந்தார். என்ன கேட்டார், என்ன சார் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணீங்களா சார் கேட்டார். பிரச்சனை பண்ணல, அமைச்சர் கார் கண்ணாடிகளா உடைச்சிங்களா சார்? நான் எதுவும் உடைக்கல. சரி, கோஷங்களாவது போட்டீங்களா சார்? நம்ம சமூகத்துக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் நடக்கும்போது நம்ம பல்வேறு விஷயங்களை இந்த அரசுக்கு எதிராக நடத்தலாம் சார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை நம்மளிடையே வழங்கி சென்றார். இன்னொரு காரணம், நிறைய மனிதர்களுக்கு அவர் ஏன் இன்றைக்கு சமத்துவ தலைவராக இந்த சமூகத்தில் உருவெடுத்தார் என்றால், நான் குறிப்பிட்டு அந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரம் என்ற கொள்கைகளை மிக முக்கியமானதாக முகவரிதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முதல் பகுதி. அதை ஒட்டிதான் அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அத்தனை கோட்பாடுகளுமே இயங்கும் என்பதுதான் முகவரி. அப்பேற்பட்ட முகவரியில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை அம்பேத்கர் அவர்கள் வழங்கினார். அப்பொழுது அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பினுடைய நிர்ணய சபையில் பாபா சாஹேப் அம்பேத்கரை கேள்வி கேட்டார்கள். ஏன் நீங்கள் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை நீங்கள் எடுத்து
முகவரில் வழங்கியிருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்கும் போது அந்த அரசியல் நிர்ணய சபையில் பதில் சொல்லக்கூடிய ஆளாக பாபா சாஹேப் அம்பேத்கர் இருந்தார். அப்போது பதில் சொன்னால்தான் அந்த அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த சூழ்நிலையில் பாபா சாஹேப் அம்பேத்கரை 1789 தோன்றிய பிரெஞ்சு புரட்சியில் இருந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை எடுத்து நீங்கள் எழுதினீர்களா என்று கேட்டார். அதற்கு அம்பேத்கர் சொன்னார், நான் அதை எடுத்து எழுதவில்லை. நான் பௌத்தத்திலிருந்து நான் என்னுடைய குருவாக கற்றுக்கொண்ட பௌத்தை அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு முகவரிலே அதை வைத்தார்கள். அப்போது ஏன் இதை இவர் ஒரு தலித்தின லீடர் ஏன் சமத்துவ தலைவராக எப்போது சமத்துவ தலைவராக மாறுகிறார் என்றால், அவர் மிக மிக அம்பேத்கரை படித்தது உண்டு. அம்பேத்கர் தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்ட புத்தரை மெயினாக முதன்மை காரணமாக இருந்த நமது புத்த பெருமகனை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் தான் அவர் பௌத்தத்தை தழுவுகின்றார். பௌத்தம் என்ன சொல்கின்றது? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் சொல்கின்றது. அத்தகைய அடிப்படையின் காரணத்தினால்தான் அவரை நாம் சமத்துவ தலைவர் என்று கூறுகின்றோம். மேலும் இந்த நினைவஞ்சலி பொதுக்கூட்டத்தோடு இந்த விஷயம் நின்றுவிடாமல் தொடர்ந்து நாம் நம்முடைய சமுதாய தலைவர்களுக்கு ஒட்டுமொத்த சாதி இல்லாமல் மற்ற அத்தனை தலைவர்களுக்கும் நாம் இந்த கிராமத்தின் அடிப்படையில் செம்மாத்து வீர வணக்கத்தை தொடர்ந்து அவர்களுடைய நினைவு நாள்களில் சேர்த்து வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறும் செய்தி. வீர வணக்கம், வீர வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் எங்கள் அண்ணன் ஆம்சாங்கிற்கு வீர வணக்கம் செய்திடுவோம். வீர வணக்கம் செய்திடுவோம். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். மகத்தான தலைவர் பாபா சாஹேப் அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர். கொள்கைகளை மனதில் ஏற்றி, கொள்கைகளை மனதில் ஏற்றி, கொள்கைகளை மனதில் ஏற்றி, கொள்கைகளை மனதில் ஏற்றி, பௌத்தம் கற்று, பௌத்தம் கற்று, பௌத்தம் கற்று, பௌத்தம் கற்று, பௌத்தம் வளர்த்த, பௌத்தம் வளர்த்த, பௌத்தம் வளர்த்த, பௌத்தம் வளர்த்த எங்கள் அண்ணன் ஆம்சாங்கிற்கு, எங்கள் அண்ணன் ஆம்சாங்கிற்கு வீர வணக்கம் செய்திடுவோம். வீர வணக்கம் செய்திடுவோம். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். சமூக அரசியல் சமத்துவம் கண்ட, சமூக அரசியல் சமத்துவம் கண்ட மகத்தான தலைவர், மகத்தான தலைவர் எங்கள் அண்ணன் ஆம்சாங்கிற்கு, எங்கள் அண்ணன் ஆம்சாங்கிற்கு வீர வணக்கம் செய்திடுவோம். வீர வணக்கம் செய்திடுவோம். புகழ் வணக்கம், 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 புகழ் வணக்கம். எங்கள் அண்ணன் ஆம்சாங்கிற்கு, எங்கள் அண்ணன் ஆம்சாங்கிற்கு, எங்கள் அண்ணன் ஆம்சாங்கிற்கு, எங்கள் அண்ணன் ஆம்சாங்கிற்கு புகழ் வணக்கம். நன்றி. ஜெய்பீம். உலக அப்படியே இருங்கண்ணா. ரைட், கொஞ்சம் கை நீட்ட சார், அப்படி பாருங்க, அப்படி பாருங்க. இல்ல இல்ல, அப்படியே ஆமா போடுங்க. அப்படி பாருங்க, அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க. அப்படியே திரும்ப கொஞ்சம் கொஞ்சம் உள்ள, கொஞ்சம் உள்ள. ரைட். அபி